வணக்கம் என் அன்பு சொந்தங்களே, நான் சமூக ஆர்வலர் பசுமை சீனிவாசன். ஒரு முக்கியமான பதிவு. எப்படி உலக நாட்டில் உக்ரைன் மீது ரஷ்யா போர் நடத்தி பல நகரங்களை அழித்து விட்டது. அங்கே செஞ்சுரி சங்கங்கள்லாம் சென்று பார்க்கும்போது அங்கே போர் நடந்த இடத்திலே அந்த இடங்கள்லாம் இன்றைக்கு குண்டுமழை பொழிந்தது. அந்த குண்டுகள்லாம் அங்கங்கே கீழே விழுந்து கிடப்பதும், அந்த பீரங்கிகள்லாம் அங்கங்கே விழுந்து சிதறி கிடப்பதும் அங்கே காண முடிகிறது. அதுபோல் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் சாராய பாட்டில்கள் சாலை ஓரம் முழுவதும் இருக்கிறது. ஏரி, நீர்நிலைகள், குளம், வயல், காடு போன்ற அத்தனை பகுதியிலும் குடித்துவிட்டு கீழே போடுகின்ற பாட்டில்கள் எண்ணிக்கை பார்த்தால் பல லட்சம் கோடி பாட்டில்கள் இருக்கும். எத்தனையோ கோடி அரசுக்கு வருமானம் வருகிறது. இதை போர்க்கால அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இதற்கென ஒரு டெண்டர் விட்டு இந்த கோடிக்கணக்கான பாட்டில்களை மீட்க வேண்டும். காரணம், 160 ரூபா பாட்டில் 10 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 500 ரூபா 1000 ரூபா பாட்டிலுகள்லாம் ரோட்டில் விழுந்து கிடக்குது. இதனால் கால்நடைகள் பாதிக்குது, வனவிலங்குகள் பாதிக்குது, மனுஷங்காலில் ஏறுது. இது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. இப்போ ரோடு ஓரம் எவத்த நின்று சாலை ஓரம் எந்த சாலையில் நின்று பார்த்தாலும் பாட்டிலாகவே இருக்குது. ஆக தமிழக அரசு இதற்கு ஒரு டெண்டரை விட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான டன் இந்த பாட்டில்களை திரும்ப பெற்று இது மறுசுழற்சிக்கு பயன்படுத்த வேண்டும். கால்நடைகளும் மனிதர்களும் வனவிலங்குகளும் இதனால் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த நோக்கம். ஆகையால் தமிழக அரசு இதனை பரிசீலனை செய்து இந்த பாட்டிலெல்லாம் தமிழகம் முழுவதும் மீட்கும் முயற்சியில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.